இந்தியாவோட சாலைகள்ல நீங்க எங்க திரும்பினாலும் ஒரு பேரை பார்க்கலாம். அதுதான் அசோக் லேலாண்ட். இன்னைக்கு இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய கமர்ஷியல் வாகன உற்பத்தி நிறுவனம். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான டன் எடையுள்ள சரக்குகளையும் கோடிக்கணக்கான மக்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுமந்துட்டு போற இந்த பிராண்ட் சுதந்திரம் கிடைச்ச புதுசுல ஒரு சின்ன கனவா ஆரம்பிச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சென்னையோட அடையாளமா மாறி போன இந்த நிறுவனத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு அப்பாவோட பாசமும் ஒரு தேசத்தோட வளர்ச்சியும் இருக்கு. அந்த சக்சஸ் ஸ்டோரிய இப்ப பாப்போம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1948. ரகுநந்தன் சரண் அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவுக்கு தேவையான கனரக வாகனங்களை நாமளே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணாரு. அவர் தன்னோட மகன் அசோக் நினைவா ஆரம்பிச்சதுதான் அசோக் மோட்டார்ஸ். ஆரம்பத்துல இவங்க லண்டனோட ஆஸ்டின் கார்களை தான் இங்க அசெம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரகுநந்தன் சரண் ஒரு விபத்துல எதிர்பாராம காலமானப்போ அந்த நிறுவனம் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சது. அப்பதான் இங்கிலாந்தோட லேலாண்ட் மோட்டார்ஸ் இவங்களுக்கு கை கொடுத்தாங்க. 1955 இது அசோக் லேலாண்டா மாறுச்சு. சென்னையில இருக்கிற எனோர் தொழிற்சாலையில இருந்து இந்தியாவோட முதல் ட்ரக் வெளியே வந்தப்போ அது ஒரு புதிய சரித்திரத்தை ஆரம்பிச்சது. அசோக் லேலாண்ட் நிறுவனம் வெறும் சிவில் வாகனங்களை மட்டும் தயாரிக்கல, இந்திய ராணுவத்தோட மிகப்பெரிய தூண்களில் ஒன்னா இது இருக்கு. ராணுவத்துக்கு தேவையான சக்தி வாய்ந்த 4x4 லாரிகள் முதல் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் வாகனங்கள் வரை இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இந்தியாவோட முதல் டபுள் டெக்கர் பஸ் மற்றும் முதல் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பஸ் அப்படின்னு இவங்களோட சாதனைகள் பட்டியல் ரொம்ப நீளம். 1987 இந்த நிறுவனம் இந்துஜா குரூப் கைக்கு வந்த பிறகு இதோட வளர்ச்சி இன்னும் அசுர வேகத்துல போச்சு. இன்னைக்கு சென்னை தொடங்கி லண்டன் வரை இவங்களுக்கு தொழிற்சாலைகள் இருக்கு. இன்னைக்கு அசோக் லேலாண்ட் நிறுவனத்தோட வருடாந்திர டர்ன் ஓவர் மட்டும் சுமார் 35,000 கோடி ரூபாய்க்கும் மேல. 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவங்க தங்களோட வாகனங்களை ஏற்றுமதி செய்யறாங்க. உலகத்துல இருக்கிற பஸ் உற்பத்தியாளர்கள்ல இவங்க 4வது இடத்துலயும், ட்ரக் உற்பத்தியாளர்கள்ல 14வது இடத்துலயும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்விட்ச் மொபிலிட்டி மூலமா எலக்ட்ரிக் பஸ்களையும் தயாரிச்சு உலகத்தையே வியக்க வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண சென்னை நிறுவனமா ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு பிராண்டா வளர்ந்து நிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அசோக் லேலாண்ட் கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். ஆரம்பத்துல எத்தனையோ சவால்கள் வந்தாலும் உங்க நோக்கம் சரியா இருந்தா உலகம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு தனி மனிதனோட கனவு இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் ஒரு தேசத்துக்கே பெருமையும் தேடி தந்திருக்கு. உங்ககிட்டயும் ஒரு கனவு இருக்கா? அதை செயல்படுத்த பயப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க டிராவல் பண்ணதுலயே உங்களுக்கு பிடிச்ச பஸ் எது? அசோக் லேலாண்டா இல்ல டாட்டாவா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பிசினஸ் தளம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.